மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் செய்தி பரிமாற்ற செயலிகள் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸ் மீதான தனது ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மெட்டா நிறுவனம் கொண்டுவரவிருந்த வாட்ஸ்அப் யூசர் நேம் அம்சத்தை தற்காலிகமாக நிறுத்த இந்திய அரசு உத்தரவிட்ட மறுநாளே டெலகிராம் மற்றும் சிக்னல் செயலிகளுக்கும் அவற்றின் யூசர் நேம் அம்சங்கள் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பயனர்களின் பெயர் மறைக்கப்படுவது மற்றும் அதனால் ஏற்படும் சைபர் குற்றங்கள் குறித்த அரசாங்கத்தின் கடுமையான அணுகுமுறையை இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை காட்டுகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுவாக வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் ஒருவரின் அடையாளத்தை அவரது மொபைல் எண்ணுடன் இணைக்கின்றன. ஆனால் டெலகிராம் மற்றும் சிக்னல் செயலிகள் பயனர்கள் தங்களின் மொபைல் எண்களை காட்டாமலேயே பிரத்யேகமாக யூசர் நேம் மூலம் தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றன. இந்த அம்சம் சைபர் குற்றங்களை கண்டறிவதில் பெரிய சவால்களை உருவாக்குவதாக அரசு கருதுகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. மொபைல் எண்களை மறைத்துவிட்டு விருப்பப்படி யூசர் நேம்களை உருவாக்குவது, மோசடி செய்பவர்கள் தங்களின் அடையாளத்தை மறைத்துக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றுவதை எளிதாக்குகிறது என்று அரசு கருதுகிறது. அரசு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் அல்லது முக்கிய நபர்களின் பெயர்களைப் போலவே போலியான யூசர் நேம்களை உருவாக்கி மக்களை ஏமாற்றும் அபாயம் அதிகமாக உள்ளது. மொபைல் எண்களுக்கு பின்னால் இருக்கும் மறைமுக யூசர் நேம்களால் சைபர் போலீசாரால் குற்றவாளிகளை உடனுக்குடன் கண்காணிக்கவோ அல்லது விசாரிக்கவோ முடிவதில்லை என்பது அதிகாரிகளின் விளக்கம். வாட்ஸ்அப் பயனர்கள் தங்களுக்கென்று தனித்துவமான யூசர் நேம்களை உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற புதிய அம்சத்தை மெட்டா நிறுவனம் உலக அளவில் அறிமுகப்படுத்த திட்டமிட்ட போதுதான் இந்த சர்ச்சை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டா நிறுவனத்திற்கு அவசர நோட்டீஸ் அனுப்பி இந்தியாவில் இந்த அம்சத்தை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டது. மேலும் துஷ்பிரயோகங்களை தடுக்க என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து 3 நாட்களுக்குள் விளக்கமளிக்கவும் உத்தரவிட்டது. டெலகிராம் மற்றும் சிக்னல் செயலிகள் ஏற்கனவே முழுமையாக யூசர் நேம் அடிப்படையிலேயே இயங்குவதால் மத்திய அரசு தனது கவனத்தை அவற்றின் பக்கமும் திருப்பியுள்ளது. பயனர்களின் அடையாளத்தை எவ்வாறு சரிபார்க்கிறீர்கள், மோசடிகளில் இருந்து அவர்களை எப்படி பாதுகாக்கிறீர்கள் மற்றும் ஆள்மாறாட்டத்தை எவ்வாறு தடுக்கிறீர்கள் என்பது குறித்த விரிவான விளக்கத்தை இரு நிறுவனங்களும் அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த யூசர் நேம் அம்சத்தை டெலகிராம் செயலியில் தொடர்ந்து அனுமதிப்பதற்கு என்ன காரணம் உள்ளது என்பதை நியாயப்படுத்துமாறு அந்த நிறுவனத்திடம் அரசு பிரத்யேகமாக கேட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நீட் யூஜி தேர்வுத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் பயனர் தரவுகளை பகிர்வதில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக டெலகிராம் செயலி இந்தியாவில் கடுமையான கண்காணிப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மோசடிகளை தடுக்க தகுந்த பாதுகாப்பு விதிமுறைகள் தங்களிடம் இருப்பதாக மெட்டா நிறுவனம் வாதிட்டாலும் அரசாங்கம் தனது முடிவில் தெளிவாக உள்ளது. பாதுகாப்பு திருப்திகரமாக இல்லாதவரை புதிய யூசர் நேம் அம்சங்கள் அனுமதிக்கப்படாது மற்றும் தற்போதைய அம்சங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.